தாம்பத்திய பந்தம் பார்ட் 3. இருள் நீங்காத விடியற் பொழுதில் விழித்து கொண்ட நவீனுக்கு மீண்டும் உறங்க மனமில்லை. அந்த இரவு விளக்கின் மங்கிய ஒளியில் கல்பனா பௌர்ணமி நிலவாய் பிரகாசித்துக் கொண்டிருந்தாள். கணவன் மனைவி இருவரும் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு இரவு தாமதமாக வீட்டிற்கு வந்ததால் அசதியில் நைட்டி கூட அணியாமல் கட்டிய புடவையுடன் கட்டிலில் படுத்தவள் அப்படியே உறங்கிவிட்டாள். முந்தானை விலகி அவளது இடுப்பு ஒரு பக்கம் அவனை சலனப்படுத்த முட்டி வரை ஏறியிருந்த புடவையை பார்த்தவுடன் தேங்கியிருந்த காம வெள்ளம் தேகமெங்கும் பெருக்கெடுத்து ஓட கட்டுப்படுத்தி கொண்டு போர்வையை எடுத்து அவள் கழுத்து வரை போர்த்தி விட்டான். திருமணமாகி 6 மாதங்கள் ஆகியும் இதுவரை தீண்டாத தன் ஆசை மனைவி தூங்கும் அழகை அழகாய் ரசித்துக் கொண்டிருக்கும் போதே விடிந்து போனது நவீனுக்கு. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த சூரிய வெளிச்சம் தீண்டியதும் விழிகளிலிருந்து விலகியது உறக்கம் கல்பனாவுக்கு. ஆசை மனைவியின் அழகை விடிய விடிய ரசித்து கொண்டிருந்தவன் அவள் விழித்து கொண்டதும் ஒன்றும் தெரியாதவனைப் போல் முகத்தை திருப்பிக் கொண்டான். கணவன் தன் அருகில் அமர்ந்திருப்பதை பார்த்தவுடன் தனது மென்மையான குரலில் எப்ப மாமா எழுந்தீங்க என்றாள் கல்பனா. நான் விடிகால் 5 மணிக்கே எழுந்துட்டேன்டி அம்மு என்று நவீன் கூற அவன் கையோடு தன் கையை கோர்த்தபடி அவன் அருகில் நெருக்கமாக அமர்ந்து கொண்டாள் கல்பனா. ஏய் என்ன இது என்று தனது கையை கிள்ளி பார்த்து கொண்ட நவீன் இது கனவல்ல நிஜம்தான் என்று உறுதி செய்து கொண்டான். சட்டென அவன் கன்னத்தில் முத்தமிட்டு ஐ லவ் யூ மாமா என்று நவீனை மேலும் மேலும் வியப்பில் ஆழ்த்தினாள் கல்பனா. இது நிஜம்தானா இல்லை கனவா என்று கல்பனாவை பார்த்து நவீன் கேட்க அவ்வளோதானே செக் பண்ணிட்டா போச்சு என்றாள் கல்பனா. எப்படி என்றான் நவீன். நான் எப்படி உங்களை கிஸ் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் என்னை கிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிஸ் பண்ணுறது ஃபீல் ஆச்சுன்னா நிஜம் இல்லைன்னா கனவு என்று கல்பனா சொன்னதுதான் குறைச்சல். பச்சென்று அவள் நெற்றியில் முத்தமிட்டு பார்த்தான் நவீன். இப்போ சொல்லுங்க இது கனவா நிஜமா என்றாள் கல்பனா. எனக்கு சரியா தெரியல, இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் என்றவன் அவள் வலது கன்னத்தில் ஒன்று, இடது கன்னத்தில் ஒன்று, நெற்றியில் ஒன்று என இறுதியாக உதட்டை நோக்கி வரவே ஆசை தோசை அப்பளம் வட என்றவாறு விலகிவிட்டாள் கல்பனா. ஜஸ்ட் மிஸ் என்று லேசாக பல்லை கடித்தான் நவீன். என்னமாமா சண்டே அதுவுமா சம்பவம் பண்ணிடலாம்னு பாக்குறீங்களா? நெவர் எவர் என்றவாறு கல்பனா சிரித்து கொண்டிருக்க எதையோ தேடுவதை போல் சுற்றி முற்றி பார்த்தான் நவீன். என்ன மாமா தேடுறீங்க என்று கல்பனா கேட்க இல்ல இங்க கல்பனான்னு ஒரு அமைதியான பொண்ணு ஒருத்தி இருந்தா அவளைதான் தேடிட்டு இருக்கேன் என்று நவீன் சொல்ல இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாமா, இனிமே இப்படிதான் என்றாள் கல்பனா. பாரா என்ன இந்த திடீர் மாற்றம் தெரிஞ்சுக்கலாமா என்று அவன் கேட்க நீங்க தான் மாமா என்று அவள் கூறவே ஆமாவா அப்படி என்ன நான் பண்ணிட்டேன் என்றான் நவீன். ஒரு பொண்ணு சிரிச்சு பேசினாவே தப்பா நடந்துக்கிற இந்த காலத்துல தாலி கட்டின பொண்டாட்டி கிட்ட அவளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நடந்துக்கிறீங்க. உன்னை போல ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை மாமா. உன் வசரம் பார்த்து வானம் கூட குறுகி போகும் மாமா. உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது மாமா. ஆனா அதை எழுதணும்னு நினைக்கும் போதுதான் வார்த்தை முட்டுது என்று கல்பனா கூற மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது என்று சிரித்து கொண்டே என்னடி அம்மோ இன்னைக்கு ஒரே சினிமா டயலாகா விடுற என்றான் நவீன். லேசாக நாக்கை வெளியே நீட்டி சிறிதாக வெட்கம் கலந்த உற்சாகத்தோடு அதெல்லாம் அப்படிதான் மாமா என்றாள் கல்பனா. மாமா 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 ஏதாச்சும் பாட்டு கேட்கலாமா, ரொம்ப நாள் ஆச்சு ப்ளீஸ் மாமா என்று கல்பனா குழந்தை போல நவீனிடம் கேட்கவே அவளின் குறும்புத்தனமான செய்கைகளையும் பேச்சையும் ரசித்து கொண்டே யூடியூபில் தேடி ஒரு பாட்டை வைத்தான். பாடல் ஒலிக்க ஆரம்பித்தது. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி. வேகம் வேகம் என்று அவனிடம் போனை பிடுங்கி கொண்டு என்ன மாமா சுச்சுவேஷன் சாங்கா? காத்திருந்து கிடைக்கிற விஷயத்துக்கு தான் மாமா கிக்கு அதிகம். என்ன பாட்டு வைக்கிறியோ இப்போ நான் வைக்கிறேன் பாரு என்றவாறு அவள் பங்குக்கு ஒரு பாடலை தேடி வைத்தாள். பாடல் ஒலிக்க ஆரம்பித்தது. நீ இருக்கிறிய ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளை கட்டாயா, மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா. இதெல்லாம் ஒரு பாட்டா? ஓலை கொட்டாயி தவளை கொட்டாயி பஞ்சு மிட்டாயின்னு என்றவாறு ஃபோனை பிடுங்கி பாடலை நிறுத்தினான் நவீன். சரி அப்போ நீங்களே பாடுங்க மாமா என்றாள் கல்பனா. நான் எப்படி பாடுறது தயங்கினான் நவீன். என்னை நினச்சி பாடுங்க மாமா என்றாள் கல்பனா. சரி என்று தயங்கியவாறே கல்பனாவின் முகத்தை பார்த்து பாட ஆரம்பித்தான் நவீன். பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம் 2 கண்ணா,
ஒவ்வொன்றும் காவியம் ஒரு மூன்றாம் பிறையை சுற்றி தங்க ஜரிகை செய்த நெற்றி பனிப்பூக்கள் தேர்தல் வைத்தால் அதில் உனக்கே என்றும் வெற்றி பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது என்று பாடிக்கொண்டிருக்கும் போதே ஆஹா யோ மாம்சு செம்மையாக இருக்கியா உன் வாய்ஸு வேற லெவல் போனி என்று நவீனுக்கு ஐஸ் வைத்தாள் கல்பனா. அவள் அப்படி சொன்னவுடன் மைசிலிருந்து லேசாக உடலை குலுக்கினான் நவீன். என்ன ஆச்சு மாமா என்று கல்பனா கேட்க, இல்லை நீ வச்ச ஐஸில் என் இதயம் உருகி போச்சு என்றான் நவீன். மாமா நாம் இன்னைக்கு கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ, போவோம் என்ன பண்ணிடுவாங்க என்று கல்பனா வடிவேலு நகைச்சுவை வசனத்தை கூறவே பதிலுக்கு அவனும் ஏய் என்னை வச்சு ஒன்றும் காமெடி கீமடி பண்ணலையே என்று ஒரு நகைச்சுவை வசனத்தை கூறினான். சரி மாமா இன்னைக்கு முழுசாக உன் கூட இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் மாமா என்று கல்பனா கூறவே நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா என்றான் நவீன். ஓகே மாமா, ஆனால் எங்கே போகணுன்றது என் சாய்ஸ், நான் தான் முடிவு பண்ணுவேன் என்றாள் கல்பனா. சரி நீயே சொல்லு என்றான் நவீன். நம்ம இன்னைக்கு தியேட்டரில் போய் படம் பார்க்க போகிறோம் என்று கல்பனா கூறவே சற்று யோசித்தவாறு அமர்ந்திருந்தான் நவீன். அவன் யோசனை செய்வதை பார்த்த கல்பனா, மாமா 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 ப்ளீஸ் மாமா யோசிக்காதீங்க, உங்கள் அம்முவுக்காக இதை கூட பண்ண மாட்டீங்களா என்றாள். அது இல்லடி அம்மு, எந்த படத்துக்கு போகலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் என்றவாறு சரி அதையும் நீயே சொல்லிடுறி குட்டிமா என்றான் நவீன். நடிகர் விஜயின் தீவிர ரசிகையான கல்பனா கோட் படத்துக்கு போகலாமாமா என்று கூறவே எப்படி நானும் அதை தான் யோசித்தேன் சேம் பிஞ்ச் என்று அவள் இடுப்பை கிள்ளவே மாமா இங்கே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் நீங்கள் என்னை வச்சு செஞ்சிடுவீங்க, வாங்க கிளம்பலாம் என்று குளிக்கச் சென்றாள். இவ்வளவு நேரம் நடந்ததையெல்லாம் நினைத்து பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான் நவீன். சில நிமிடங்கள் கழித்து ஈரமான துண்டை உடலில் சுற்றி கொண்டு வெளியே வந்த கல்பனா, நான் குளிச்சிட்ட மாமா, ரெடி ஆகிறதுக்குள்ளே நீங்களும் போய் குளிச்சிட்டு வந்துடுங்க என்று கூற அவள் கட்டிய துண்டு எப்போதுதான் நழுவி விழும் என்று பார்த்தவாறு அவள் அருகில் சென்றான் நவீன். அப்பொழுதுதான் ஃப்ரெஷ்ஷாக குளித்துவிட்டு வந்திருந்த கல்பனாவின் மீது ஷாம்பூவின் மனமும் சோப்பின் மனமும் கும்மென்று வீசவே அவளது பின்பக்கமாக சென்று ஈரமான கூந்தலை முகர்ந்தவாறே அவளது இடுப்பில் கை வைத்து கழுத்தோரமாய் முத்தத்தை பதித்தான் நவீன். திடீரென்று திரும்பி பார்த்த கல்பனா, மாமா இன்னும் நீங்கள் குளிக்க போலையா? என்ன மாமா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்க, விஜயோட கடைசி படம் மாமா, அவர் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு படம் மட்டும்தான் நடிப்பார், ப்ளீஸ் போய் குளிங்க மாமா, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்றாள் கல்பனா. ஏமாற்றத்துடன் உன் கஷ்டம் உனக்கு என் கஷ்டம் எனக்கு என்றவாறே குளிக்கச் சென்றான் நவீன். அவன் குளித்து விட்டு வருவதற்குள் ரெடியாகி விட்டாள் கல்பனா. அடர் பச்சை நிற சுடிதார் டாப்பும் சந்தன நிற லெக்கின்ஸும் கட்டான அவளுடைய உடலுக்கு ஃபிட்டாக இருந்தது. வெளியே வந்த நவீனிடம், மாமா 2 பேரும் மேட்சிங்காக ட்ரெஸ் போடலாமாமா என்று ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த சந்தன நிற ஜீன்ஸ் பேண்ட்டையும் அடர் பச்சை டிஷர்ட்டையும் எடுத்து கொடுத்தாள் கல்பனா. அவனுடைய கட்டுமஸ்தான தேகத்திற்கு கச்சிதமாக பொரிந்து போனது அந்த ஆடை. அந்த ஆடையில் அவனை பார்த்ததும் என் கண்ணே பற்றும் போல இருக்கு என்றவாறு தன் இரு கைகளாலும் நவீனின் நெற்றியை தடவி நெட்டி முறித்தாள் கல்பனா. பின்ன என் அம்முவோட செலெக்ஷன் ஆச்சு, நல்லா இல்லாமலையா போயிடும் என்று அவள் கன்னத்தை கிள்ளியவாறு, ஆமா இன்னைக்கு ஃப்ரீ ஹேர்லாம் விட்டு செம்ம ஸ்டைலா ரெடி ஆயிருக்க என்று நவீன் கூறவே, சி போங்க மாமா என்று வெட்கத்தோடு தலை குனிந்தாள் கல்பனா. கணவன் மனைவி இருவரும் படு ஸ்டைலாக ரெடியாகி வெளியே வரவே கையில் பெரிய பழாப்பழமும் தோளில் வாழைத்தாரையும் சுமந்தவாறு திடீரென்று கல்பனாவின் அப்பா அவர்கள் எதிரில் வந்து நின்றார். வாங்க மாமா என்று நவீன் கூப்பிட அப்பாவை பார்த்த சந்தோஷத்தில் அருகில் போய் கட்டி அணைத்து கொண்டு உள்ள வாங்கப்பா என்று கையை பிடித்து வீட்டினுள் அழைத்து சென்றாள் அப்பாவை கல்பனா. மகளை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டார் அப்பா. ஏன்பா கண் கலங்குறீங்க என்று கல்பனா கேட்க, நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து என் மனசு நிறைஞ்சிடுச்சுமா, கல்யாணத்தப்ப கூட உன் முகம் வாடியே இருந்துச்சு, என்னவோ ஏதோ எப்படி வாழ போறியோன்னு பயமாவே இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றவாறு தோளில் இருந்த துண்டை எடுத்து கலங்கிய கண்களை துடைத்து கொண்டார் கல்பனாவின் அப்பா. அப்பாவும் மகளும் சேர்ந்து இங்க ஒருத்தன் இருக்கிறதே மறந்துட்டீங்க போல என்று நவீன் குறுக்கிடவே, மன்னிச்சுக்கங்க மாப்பிள்ள, 2 பேரும் வெளியில எங்கேயோ போயிட்டு இருந்தீங்க போல, நான் தான் தொந்தரவு பண்ணிட்டேன் என்று கூறிக்கொண்டே பையில் இருந்த லட்டுவை கொடுத்து, 2 நாளைக்கு முன்னாடி திருப்பதிக்கு போயிருந்தேன், அதான் உங்களை பார்த்துட்டு அப்படியே பிரசாதம் கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன். அதை வாங்க யோசித்த நவீன், இல்லை மாமா ரீசண்டாக நியூஸில் பார்த்தேன், திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பும் மீன் எண்ணெயும் நெய்க்கு பதிலாக கலப்படம் பண்ணுறாங்கன்னு, இது வேற புரட்டாசி மாதம் சாப்பிடலாமா வேணாமா
என்ன மாமா சம்மந்தம் இல்லாமல் எதையோ சொல்லிக்கிட்டு அப்பா நமக்காக வேண்டிக்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்காரு, வாங்கிக்கங்க என்று கணவனை கல்பனா ஒரு அதட்டவே லட்டுவை வாங்கி லபக்கென்று வாயில் போட்டு கொண்டான் நவீன். சரிங்க மாப்பிள்ள, நீங்கள் 2 பேரும் வெளியில் போயிட்டு வாங்க, நான் கிளம்புறேன் என்று மாமனார் சொல்லவே, நாங்கள் படத்துக்கு தான் போகிறோம், நீங்களும் வாங்க மாமா என்றான் நவீன். அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுப்பா, நான் வந்தாலும் படத்தை ரசிச்செல்லாம் பார்க்க மாட்டேன், நீங்கள் போயிட்டு வாங்க என்றார் மாமனார். சரி அட்லீஸ்ட் சாப்பிட்டாவது போங்க என்று கல்பனாவை சமைக்க சொன்னான் நவீன். மெல்ல அவனை சைகை செய்து உள்ளே அழைத்தாள் கல்பனா. அருகில் சென்ற நவீனிடம், மாமா இப்போ அப்பாவுக்கு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நம்ம படத்துக்கு போயிட்டு வந்துடலாம், அப்புறம் ஈவினிங் நான் வந்து சமைக்கிறேன் ப்ளீஸ் மாமா என்று கல்பனா சொல்லவே, தன் அழகு மனைவியின் வார்த்தையை மறுக்க முடியாமல் சரிடி அம்மு என்றான் நவீன். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கல்பனாவின் அப்பாவுக்கு புது தம்பதிகளின் தனிமை நம்மால் கெட்டு போகக்கூடாது என தோன்றியது. சரிங்க மாப்பிள்ள, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் என்றவாறு சட்டை பையில் இருந்த 5000 ரூபாயை தன் மகளின் கையில் கொடுத்து, இதை செலவுக்கு வச்சுக்கமா என்றார். எதுக்குப்பா இதெல்லாம், இங்கே எனக்கு ஒரு செலவும் இல்லை, எல்லாம் உங்கள் மாப்பிள்ளையே பார்த்துக்கிறாரு என்று கல்பனா கூறவே, நானோ ஒண்டி கட்ட, எனக்கு அங்கே ஒரு செலவும் இல்லை, வச்சுக்கமா என்றவாறு அவள் கைகளில் கொடுத்துவிட்டு அங்கிருந்து விடை பெற்றார் கல்பனாவின் அப்பா. பைக்கை ஸ்டார்ட் செய்து நவீன் வெளியே வந்ததும் வீட்டை பூட்டி கொண்டு வந்து வண்டியில் பின்பக்கமாக அமர்ந்தாள் கல்பனா. தியேட்டரை நோக்கி வண்டியை செலுத்தினான் நவீன். பின்பக்கமாக அமர்ந்திருந்த தன் ஆசை மனைவி ஒரு பக்கமாக அமர்ந்து அவன் இடுப்பை பிடித்து கொண்டது ஒரு தனி சுகமாக உணர்ந்தது நவீனுக்கு. தியேட்டரில் வண்டியை நிறுத்திய நவீன் சட்டை பையில் இருந்த பணத்தை எடுத்து கல்பனாவிடம் கொடுத்து, நீ போய் டிக்கெட் எடு, நான் அதுக்குள்ள வண்டி பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் என்றான். சரி மாமா என்றவாறு கல்பனாவும் டிக்கெட் எடுத்துவிட்டு காத்து கொண்டிருக்க, நவீன் வண்டியை பார்க்கிங்கில் போட்டுவிட்டு திரும்பி பார்த்த பொழுது சிறிது தொலைவில் அஸ்வினும் அவனது நண்பர்களும் இருப்பதை பார்த்தான். அங்கு அவர்களை கண்டதும் நவீனுக்கு மனதில் ஒரு கவலை ஏற்பட்டது. காரணம் என்னவென்றால், ஒருவேளை அவர்களை கல்பனா பார்த்துவிட்டால் அவளது மனநிலை மீண்டும் பழைய மாதிரி மாறிவிட வாய்ப்புள்ளது. எனவே அவர்களின் கண்களுக்கு புலப்படாதவாறு வேகமாக சென்று கல்பனாவை தியேட்டருக்குள் அழைத்து சென்றான் நவீன். கல்பனா ஏற்கனவே நடிகர் விஜயின் தீவிர ரசிகை என்பதால் விசில் பறக்கும் அந்த ஆரவாரத்திற்கு நடுவில் திரையில் விஜய் தோன்றும் முதல் காட்சிகளை கொண்டாடி ரசித்துக் கொண்டிருந்தாள். தளபதி விஜய் என்ற பெயர் திரையில் தோன்றியதும் விசில் சத்தங்கள் விண்ணை பிளக்கவே தன் வலது கையின் 2 விரல்களை வாயில் வைத்து விசில் அடிக்க முயற்சித்தாள் கல்பனா. ஆனால் விசில் சத்தம் வரவில்லை, காற்றுதான் வந்தது. அதை பார்த்து சிரித்து கொண்டே, அதான் வரல விற்று என்று நவீன் கூறவே, போங்க மாமா என்று முகத்தை திருப்பி கொண்டாள் கல்பனா. சரி கோச்சிக்காத என்று அவளுக்கு பதில் நவீன் விசில் அடிக்கவே, சூப்பர் மாமா என்று தன் கைகளால் அவன் நெற்றியை தடவி விரல்களை குவித்து முத்தம் கொடுத்தாள் கல்பனா. அடுத்த சில நொடிகளில் பாடல் காட்சிகள் தோன்றவே, நடிகர் விஜயின் தனித்துவமான நடனத்தை மெய்மறந்து ரசித்துக் கொண்டிருந்தாள் கல்பனா. திரைப்படம் முடிந்ததும் இருவரும் வெளியே வந்தனர். கல்பனாவிடம், நீ இங்கே இரு, நான் போய் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு வண்டியை எடுக்க சென்றான் நவீன். திரும்ப வந்து நின்றவனுக்கு அந்த இடத்தில் கல்பனாவை காணாததால் திக்கென்று ஆகி போனது. சுற்றி முற்றி பார்த்து தேடிக்கொண்டிருக்கும் போதே பின்னாளில் இருந்து யாரோ அவன் தோலை தட்டவே, சட்டென திரும்பி பார்க்கையில் 2 கைகளிலும் 2 கோன் ஐஸை பிடித்து கொண்டிருந்த கல்பனா ஒரு கையில் இருந்த ஐஸை நீட்டி, இந்தாங்க மாமா, ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க என்றாள். லேசான கோபத்தோடு, இதை வீட்டு முன்னாடி இருக்கிற பேக்கரியில் வாங்கி சாப்பிட்டா ஆகாதா, இங்கே தான் சாப்பிட்ணுமா, ஒரு நிமிஷம் நீ இல்லைன்னதும் எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு, ஏண்டி அம்மு இப்படி பண்ணுற என்று நவீன் கேட்கவே, ஐஸ்கிரீமை நாவால் நக்கியவாறே, ரிலாக்ஸ் மாமா, இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது, எப்போ தோணுதோ அப்போவே என்ஜாய் பண்ணிடணும், இப்போ இருக்கிற மூடு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இருக்காது மாமா என்றாள் கல்பனா. இதை கேட்ட நவீன், சரி அப்போ வீட்டுக்கு வா, எனக்கு என்னென்ன மூடு வருதோ அதையெல்லாம் அந்தந்த மொமெண்ட்லேயே என்ஜாய் பண்ணலாம் என்று கூறவே, மாமா அது வேற மூடு இது வேற மூடு மாமா, உங்கள் மைண்டு ஃபுல்லாக அதுலேயே இருக்கு, போங்க மாமா. சரி இந்த ஐஸை பிடிங்க என்றாள் கல்பனா. எனக்கு இந்த ஐஸ் வேணாம், அந்த ஐஸ் தான் வேணும் என்று கல்பனா சாப்பிட்டு கொண்டிருந்த ஐஸை நவீன் கேட்கவே, அது நான் எச்ச பண்ணிட்டேன் மாமா என்றாள் கல்பனா. பரவாயில்ல, எனக்கு அதுதான் வேணும் என்று குழந்தை போல அடம் பிடிக்கவே, சரி இந்தாங்க என்று கொடுத்து விட்டாள் கல்பனா. திடீரென்று 4-5 பேர் அவர்களின் முன்னால் வந்து நிற்க, அது அஸ்வினும் அவனது நண்பர்களும் என்பதை அடையாளம் கண்டு கொண்டாள் கல்பனா. இங்கே பாடுறா, நடு ரோட்டில் ஒருத்தர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் என்று அஸ்வின் கூறவே, ரொம்ப காஞ்சி போயிருப்பான் போல, அவ வாயில இருக்கிற ஐஸை பிடுங்கி தின்னுட்டு இருக்கான் என்றான் மற்றொருவன். இதையெல்லாம் கேட்டு கொண்டிருக்கும் போதே கோபம் உச்சந்தலைக்கு ஏறியது நவீனுக்கு. கைகளை முறித்து கொண்டு அவன் வண்டியில் இருந்து எழவே,
குறுக்கிட்ட கல்பனா, கண்ட தெரு நாய்ங்க கிட்டலாம் நமக்கு எதுக்கு மாமா வம்பு, இந்த வெறி பிடிச்ச நாய்ங்களெல்லாம் கடவுள் பார்த்துக்குவாரு, நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க என்றாள். கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு வண்டியில் ஏறி இருவரும் வீட்டிற்கு சென்றனர். வீட்டிற்கு சென்றதும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமாமா என்றாள் கல்பனா. சொல்லு அம்மு என்றான் நவீன். எனக்கு ஒரு அக்கா இருந்தா, அவளுக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் என்று கல்பனா சொல்லி கொண்டிருக்கும் போதே நவீன் குறுக்கிட்டு, மீதி கதையை நான் சொல்கிறேன், அவங்களுக்கு டான்ஸிங் ப்ரோக்ராமில் சான்ஸ் வாங்கி தரதா பொய் சொல்லி அஸ்வினும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அப்யூஸ் பண்ணிட்டாங்க. இதனால் மனசொடைஞ்சு போய் உங்கள் அக்கா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்கள போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்க போய் உன்னையும் அவங்க அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, அதுதானே என்றான். ஆச்சரியம் கலந்த பார்வையோடு, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுமாமா என்றாள் கல்பனா. எனக்கு எல்லாம் தெரியுமோ, உன்னோட ஆழ் மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீ டாக்டர்கிட்ட உன்னையே அறியாமல் சொல்லிட்ட என்று நவீன் கூறவே, என்னை மன்னிச்சிடுங்க மாமா, இதெல்லாம் நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லாம்னு தான் இருந்தேன், ஆனால் இதெல்லாம் தெரிஞ்ச எங்கே உங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடுமோன்னு மறைச்சிட்டேன் என்று நவீனை கட்டி அணைத்து அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள் கல்பனா. லேசாக கண் கலங்கியவாறு, நீ தாண்டி அம்மு என்னை மன்னிக்கணும் என்று நவீன் கூறவே, அவன் முகத்தை பார்த்து, நான் எதுக்கு மாமா உங்களை மன்னிக்கணும் என்றாள் கல்பனா. அவள் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டு, உன் அக்காவோட சாவுக்கு நானும் ஒரு விதத்தில் காரணம் அம்மு என்றான் நவீன். அவன் அப்படி சொன்னதும் ஒரு நிமிடம் திக்கென்று ஆகி போனது கல்பனாவுக்கு. இத்தனை நாள் ஆண்கள் என்றாலே பெண்களை வேட்டையாடும் மிருகங்கள் என்ற மனநிலையில் இருந்தவள் கொஞ்சம் கொஞ்சமாக கணவனின் அன்பாலும் கனிவான பேச்சாலும் அதிலிருந்து மீண்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு கணவர் கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று பூரித்து போயிருந்தவளுக்கு அவன் சொன்ன வார்த்தைகள் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. உடனே அவன் சட்டையை பிடித்து கொண்டு, சொல்லுங்க, அப்போ அக்காவை அப்யூஸ் பண்ண குரூப்பில் நீங்களும் ஒருத்தரா? ஏன் இதை என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? நீங்களும் அவங்கள மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கியா? ஏன் இதை கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லலை என்று ஆத்திரத்தோடு கத்தினாள் கல்பனா. கொஞ்சம் பொறுமையா இரு, நான் சொல்கிறத கேளு கல்பனா. ஒரு பொண்ணோட கற்பை சூறையாடுற அளவுக்கு நான் ஒன்றும் மிருகம் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி நான் பொம்பளை பொறுக்கியெல்லாம் கிடையாது என்று நவீன் கூறவே, ஒன்றும் புரியாமல் குழப்பத்தோடு, அப்புறம் எப்படி அக்காவோட சாவுக்கு நீங்கள் காரணமாக இருந்தீங்க என்ற கல்பனாவுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தான் நவீன். அஸ்வின் எல்லா பொண்ணுங்ககிட்டையும் வலிஞ்சு பேசக்கூடியவன். அவன் ஒரு பிளே பாய் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் அவன் ஒரு காம கொடூரன். ஒரு பொண்ணை அடையணும்னா என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு மிருகம் அப்படின்றது ஹாஸ்பிட்டலில் உன்னோட கதையை கேட்ட பின்னாடி தான் எனக்கே தெரியும். அவ்வளவு ஏன், கீர்த்தனா தான் உன் அக்கா, அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டா, இறந்து போயிட்டா அப்படின்றது கூட எனக்கு இப்போதான் தெரியும் என்றான் நவீன். நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல மாமா, ரொம்ப குழப்பமாக இருக்குது. அக்காவை உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன நடந்துச்சு? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க மாமா என்றாள் கல்பனா. கலங்கிய கண்களை துடைத்து கொண்டு பதில் சொல்ல ஆரம்பித்தான் நவீன். அஸ்வினும் நானும் கிளாஸ்மேட்ஸ், 2 பேரும் ஒரே காலேஜில் தான் டிகிரி படித்தோம். இயல்பாகவே எனக்கு கூச்ச சுபாவம் இருந்துச்சு. பொண்ணுங்க கிட்டலாம் அதிகமாக பேசவே மாட்டேன். ஆனால் அஸ்வின் எல்லா பொண்ணுங்க கிட்டேயும் ரொம்ப ஈஸியாக பழகிடுவான். செகண்ட் இயர் படிக்கும்போது காலேஜில் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அதில் நடந்த டான்ஸிங் ப்ரோக்ராமில் உன் அக்கா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா. அன்னைக்கு தான் உன் அக்கா கீர்த்தனாவை நான் முதல்ல பார்த்தேன். பார்த்த முதல் பார்வையிலேயே கீர்த்தனா மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. கீர்த்தனா கிட்ட எப்படியாவது பேசிடணும்னு நினச்சி கிட்ட போய், ஹாய், ஐ எம் நவீன், உங்களுடைய டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க, தேங்க்ஸ், ஐ எம் கீர்த்தனா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலை. அவங்களும் அங்கேருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன். கீர்த்தனாவுடைய பேரை தவிர அவள் யார் என்னன்றது எதுவுமே எனக்கு தெரியாது. திரும்பவும் அவளை எப்படி மீட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப சோகமாக இருந்தேன். கிளாஸில் நான் சோகமாக இருக்கிறத பார்த்த அஸ்வின், என்னடா நல்லவனே ரொம்ப சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு நான், ஒன்றும் இல்லைடா, நேற்று ஈவெண்ட்டில் ஒரு பொண்ணை பார்த்தேன், பார்த்த உடனே பிடிச்சி போச்சு, அவகிட்ட பேசலாம்னு போனேன், ஆனால் பேச முடியல, திரும்பி அவளை எப்போ தான் பார்ப்பணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அஸ்வின், அவள் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லு, போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னான். அவள் இந்த காலேஜே இல்லைடா, டான்ஸிங் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வந்திருந்தா. சரி, அட்லீஸ்ட் அவள் பேராவது தெரியுமா அப்படின்னு அஸ்வின் கேட்கவே, அவள் பேர் கீர்த்தனா அப்படின்னு நான் சொன்னேன். உடனே உன் ஃபோனை கொடு அப்படின்னா. நான் எதுக்குடான்னு கேட்டேன். நீ கொடு, நான் சொல்கிறேன் அப்படின்னு என் ஃபோனை வாங்கி இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணான். அதில் கீர்த்தனா டான்ஸர் அப்படின்னு சர்ச் பண்ணால் அதில் கீர்த்தி டான்ஸிங் குயின் அப்படின்ற உன் அக்காவோட ப்ரொஃபைல் கிடைச்சது எங்களுக்கு. டேய் சூப்பர்ரா அப்படின்னு ஃபோனை வாங்கி இன்ஸ்டாகிராமில் உன் அக்கா போட்டிருந்த ரீல்ஸு போஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் உன் அக்காவுக்கு நிறைய தடவை மெசேஜ் பண்ணேன், ஆனால் அவள் ரிப்ளை பண்ணவே இல்லை. அப்போ தான் உன் அக்கா இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்த ஒரு போஸ்ட்டை பார்த்தேன். அந்த போஸ்ட்டில் அவளுடைய ஸ்கூலில் சுதந்திர தினம் அன்னைக்கு ஒரு ஈவெண்ட் நடக்கிறதாவும், அந்த ஈவெண்ட்டில் அவள் டான்ஸ் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதாவும் போட்டிருந்தான். அந்த போஸ்ட்டை பார்த்ததும் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. எப்படியாவது அந்த ப்ரோக்ராமில் அவளை பார்த்து என்னுடைய காதலை அவகிட்ட சொல்லிடணும்னு முடிவு பண்ணேன்.
எனக்கு கூச்ச சுபாவம், பொண்ணுங்க கிட்ட அதிகமாக பேச மாட்டேன் அப்படின்றதுனால அஸ்வினை கூட கூட்டிகிட்டு போனேன். நாங்கள் அங்கே போனப்போ தான் கீர்த்தனாவோட டான்ஸ் போயிட்டு இருந்துச்சு. கீர்த்தனாவை முதல் தடவை நேரில் பார்த்த அஸ்வின், டேய் ஃபோட்டோவில் பார்க்குறப்ப என்னமோ நினச்சேன், நேரில் பார்க்கறதுக்கு செஞ்சு வச்ச சிலை மாதிரி இருக்காடா உன் ஆள் அப்படின்னு என்கிட்ட சொன்னதும் எனக்கு லேசாக கோபம் வந்துடுச்சு. இருந்தாலும் பொறுத்துக்கிட்டேன். கொஞ்ச நேரம் ஈவெண்ட் என்ஜாய் பண்ணோம். டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச பின்னாடி ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு இடத்துல கீர்த்தனா தனியாக உக்காந்துட்டு இருந்தா. இதுதான் சரியான நேரம் அப்படின்னு அவகிட்ட நான் பேசலாம்னு போனேன். ஆனால் அஸ்வின் என்னை தடுத்து நிறுத்திட்டு, நீ போன சொதப்பிடுவ, முதல்ல நான் போய் பேசுகிறேன், அப்புறம் நீ பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு பேச போனான். நான் கொஞ்சம் தூரமாக விலகி நின்றுட்டு இருந்ததுனால அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியலை. ஆனால் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில் நார்மலாக தான் பேசிக்கிட்டு இருந்தவங்க போக போக சிரித்து பேசிக்கிட்டாங்க. அவன் கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு கீர்த்தனா எதையோ சொல்ல ஃபோனில் நோட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதை பார்த்ததும் எனக்கு புரிஞ்சு போச்சு, கீர்த்தனா கிட்ட ஃபோன் நம்பர் தான் வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு. எனக்கு ஏதோ சரியாக படலை. உடனே அவங்கக்கிட்ட போனதும் இவன் தான் என் ஃப்ரெண்டு நவீன் அப்படின்னு கீர்த்தனா கிட்ட அஸ்வின் சொன்னான். ஹாய் கீர்த்தனா, என்ன ஞாபகம் இருக்கா? 2 நாளைக்கு முன்னாடி காலேஜில் கூட ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தோமே, உங்கள் டான்ஸ் கூட நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேனே. ஆமாம் ஞாபகம் இருக்குது, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கீர்த்தனா என்கிட்ட சொல்ல, நான் பேசிட்டு இருக்கும்போதே நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு கீர்த்தனா கிட்ட சொல்லிட்டு என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டான் அஸ்வின். பேசிட்டு இருக்கும்போதே ஏன்டா அப்படி பண்ணேன்னு நான் கேட்டதும், டே மச்சி, ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு மாதிரி, உன்னாலெல்லாம் இந்த பொண்ணுக்கிட்ட பேச முடியாதுடா, நானே எல்லாம் பேசிட்டு 2 நாள் கழித்து உனக்கு சொல்கிறேன், அப்புறம் நீ பேச ஆரம்பிடான்னு சொல்லிட்டான் அஸ்வின். சரி, அவகிட்ட எதுக்கு நீ ஃபோன் நம்பர் வாங்கின அப்படின்னு நான் கேட்டேன். எல்லாம் உனக்காக தான்டா, முதல்ல நான் உன்னை பற்றி எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு நம்பர் தரேன், அப்புறம் நீ பேசு, எல்லாம் சரியாக இருக்கும், இப்போதைக்கு நீ எதுவுமே கேட்காத சரியா அப்படின்னு அஸ்வின் சொன்னதும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரின்னு விட்டுட்டேன். 2 நாள் கழித்து என்கிட்ட அஸ்வின் பேச வந்தான். என் தோள் மேலே கை போட்டு, உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியலடா, இருந்தாலும் நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு, அந்த கீர்த்தனாவுக்கு உன்னை பிடிக்கலையாண்டா, என்ன தான் பிடிச்சிருக்காமா அப்படின்னு வாட்ஸ்அப்பில் கீர்த்தனா கிட்ட சாட் பண்ணதெல்லாம் காட்டினான். அவன் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அவன் அப்படி சொல்லுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது, கீர்த்தனாவை எதையோ சொல்லி மயக்கி அவன் வழிக்கு வர வச்சு அவளை யூஸ் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவனோட கூட்டாளிங்களுக்கெல்லாம் கீர்த்தனாவை விருந்தாக்கி இருக்கான். கீர்த்தனாவோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். நான் மட்டும் அன்னைக்கு கீர்த்தனாவை பார்க்க அஸ்வினை கூட்டிட்டு போகாமல் இருந்திருந்தா இன்னைக்கு அவன் நல்லா இருந்திருப்பா என்று நவீன் சொல்லி முடித்ததும் சிறிது நேரம் அமைதியாக சிந்தித்து கொண்டிருந்த கல்பனாவிடம், ப்ளீஸ் கல்பனா, என்னை மன்னிச்சிடு என்று மீண்டும் நவீன் கேட்கவே, விடுங்க மாமா, நீங்கள் ஒன்றும் வேணும்னு பண்ணலையே, எல்லாத்துக்கும் அந்த அஸ்வின் தானே காரணம் என்று அழுது கொண்டே சொல்லவே, அழாதடி அம்மோ என்று அவள் கண்களை துடைத்து விட்டான் நவீன். கதை தொடரும். நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் எல்லாம் தான் எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். கதையின் அடுத்த பகுதியை நான் விரைவாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து விடுங்கள். மேலும் கதையை பற்றிய உங்களது மேலான கருத்தை கமெண்ட் மூலமாக எனக்கு தெரிவியுங்கள். இதுவரை ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி உறவுகளே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.